அடேங்கப்பா! ஒரு எச்சரிக்கை விட்டு தான் வந்து சவுக்கு சங்கர் வந்து ஜெயிலுக்கு வந்து போயிருக்காங்க. செம்ம மாஸான ஒரு மூமெண்ட் வந்து நடந்திருக்கு. இத பத்தி டீட்டெயிலா தான் பேசப் போகிறோம். அதான் வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் ஒரு மாசத்துக்கு முன்னாடி வந்து ஒரு இன்டர்வியூ வந்து குடுத்திருக்காங்க. அப்ப வந்து திமுக அரசு, அதுக்கப்புறமா மத்திய அரசு, அதுக்கப்புறமா காவல்துறை இந்த மாரி வந்து எல்லார பத்தியும் பேசியிருக்காங்க. இத பேசி முடிச்சுட்டு கடைசியா வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. "இப்படிலாம் நான் பேசுறேன். கண்டிப்பா வந்து என்ன வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி அரெஸ்ட் பண்ணிட்டா மிஞ்சி போனா எவ்வளோ நாள்? ஒரு 20 நாள் வைப்பாங்களா? என் மேல வந்து ஒரு 3 எஃப்ஐஆர் போடுவாங்களா? போட்டுக்கோங்க. எனக்கு வந்து வழக்கறிஞர்கள் இருக்காங்க. எனக்கும் வந்து சப்போர்ட் இருக்கு. நான் 20 நாள்ல வெளில வந்துருவேன். அப்படி வெளிய வந்தா நான் என்ன பண்ணுவேன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஏற்கனவே கடலூர்ல என்ன வச்சு நீங்க எவ்வளோ துன்புறுத்துனீங்க அப்படி சொல்லி எல்லாத்துக்குமே தெரியும். அதையும் நீங்க பார்த்துருக்கீங்க. அத வச்சே வந்து நான் வந்து பெரிய பாலிடிக்ஸ் பண்ணி இப்ப வந்து உங்க அரச வந்து கலங்கடிச்சுட்டு கொண்டு இருக்கேன். ஒருவேள வந்து எனக்கு வந்து இந்த மாரி நடந்துச்சுன்னா, அதுக்கப்புறமா நான் சிறைய விட்டு வெளிய வரும்போது, கண்டிப்பா வந்து உங்க ஆட்சி இருக்காது. கட்சியே இருக்காது. அந்த மாரி ஒரு விஷயத்த நான் செஞ்சு விடுவேன் அப்படின்னு சொல்லி, அப்பவே வந்து சவுக்கு சங்கர் வந்து ஒரு எச்சரிக்கை கொடுத்துட்டு தான் வந்து சிறைக்கு வந்து இப்போ சென்றிருக்காங்க. இன்னும் வந்து ஒரு 20 நாள்ல வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் வெளிய வருவாங்க. வெளிய வந்துட்டு என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இத பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன?